வீட்டுல சில குழப்பங்கள். குழப்பங்கள் வீட்டுல மட்டும்தானே, உங்களுக்குள்ள இல்லையே? நோ, நான் எங்க அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுக்கறவன், தப்பு இல்ல. ஆனா அவங்க சொல்ற எல்லா கருத்துக்களுக்கும் மதிப்பு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. தட்ஸ் கரெக்ட். உமா மலடியா இருந்தாலும் அவன் மேல நான் வச்சிருக்கிற அன்பு எனக்கு மட்டும்தான் தெரியும். மனசுல இருக்கிறதெல்லாம் வெளியில சொல்ல முடியறது இல்ல. அப்புறம் நெருப்பு முன்னாடி சத்தியப்பிரமாணம் எடுத்துக்கிட்டதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். நான் உங்க கல்யாணத்தை சொன்னேன். உமா கொஞ்ச நாள் இங்க இருக்கட்டும். மிஸ்ஸஸ் ராம்குமாரா எத்தனை நாள் வேணா இங்க இருக்கலாம். She will be my only wife. It's a promise. If you keep up your promise, I can also keep up my promise. அவங்க இங்க இருக்கிறத சொன்னேன். ஓ, thank you. பெரியப்பாவுக்கு பெரியம்மாவை பிடிக்கலையா? யார் சொன்னா? அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறதா உங்க பாட்டு கிட்ட சொன்னாரு. குண்டு பாட்டுக்கிட்டியா? இல்லன்னா அவங்க ஊருக்கு போயிடுவேன்னு பயமுறுத்துனாங்கப்பா. பெரியப்பா சொன்னப்புறம் குண்டு பாட்டு ஊருக்கு போனாங்களா? இல்ல, குண்டு பாட்டு ஊருக்கு போகாம இருக்க பெரியப்பா போய் சொல்லிருக்காரு. ஹலோ, ஹலோ, ஹலோ. எனக்குதான் அறிவில்லை, நீங்க சொல்றதுக்கு என்ன? உமா, with your permission. மெதுவா. Thank you. பரவாயில்லையே, இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? இவன் நம்ம பாமா பாலகிருஷ்ண முதலியார் பொண்ணு, வரதராஜ மேஸ்திரி தெரு, ஊரு சோழங்கிபுரம், திருத்தணிக்கு பக்கத்துல. ஒரு நிமிஷம்டா. மணி என்ன? எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வர்றேன்னு சொன்ன? ஃபேக்டரிக்கு போயிட்டு 1-2 அர்ஜென்ட் வேலையை பார்த்துட்டு 10 மணிக்கெல்லாம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போன. போன இடத்துல திடீர்னு ப்ராப்ளம்னு சொல்லிடாதப்பா. ஏன்னா ஃபேக்டரிக்கு போன் பண்ணப்போ நீ 10 மணிக்கே அங்கிருந்து புறப்பட்டதா சொன்னாங்க. எங்க போயிட்டு வர்ற?
உன்னத்தான் கேக்குறேன், எங்க போயிட்டு வர்ற? தேவடியா வீட்டுக்கு போயிட்டு வரலாமா? மைண்ட் யுவர் லாங்குவேஜ் மை சன். சாரி டாட். இட்ஸ் ஆல் ரைட். நீ தாலி கட்டின பொண்டாட்டி வீட்டுக்கு தான் போயிட்டு வர்றேன்னு எனக்கு தெரியும். நீ அடிக்கடி போயிட்டு வர்றதும் எனக்கு தெரியும். அது தப்பு இல்ல. ஆனா எங்களை ஏன்பா பொண்ணு பார்க்க சொன்ன? பொண்ணு வீட்டுல நீ ஏன் வரலன்னு கேட்டப்போ அனாவசியமா நாங்க பொய் சொல்ல வேண்டி வந்தது. சரி, நடந்ததை பத்தி என்னங்க பேச்சு? நடந்தது எதுவுமே தான் நமக்கு சாதகமா அமையலையே. இனிமே நடக்க போறத பத்தி பேசுவோம். நாங்க பொண்ணை பார்த்துட்டு வந்தாச்சு. பொண்ணையும் எங்களுக்கு பிடிச்சு போச்சு. இதுல அவளோட போட்டோ இருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு. பிடிக்கிற? முதல்ல அத பிரிடா. முதல்ல வந்தவளை எப்படிமா பிரியறது? விட்டு இவங்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. அப்படி விட்டுட்டா அன்னைக்கு பொட்டியை தூக்கிட்டு போகும்போது இவன் தானே தடுத்து நிறுத்தணும். ராம்குமார், பொண்ண பையனுக்கும் பிடிச்சிருக்குன்னு லெட்டர் எழுதி வச்சிருக்கேன். இதை இப்ப போஸ்ட் பண்ண போறேன். இதை தடுத்து நிறுத்தினா நாங்க 2 பேரும் வெளியில போறது உறுதி. இதோ பாரா கண்ணா, வர்ற வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு. நான் நிச்சயதார்த்தத்தை வச்சுக்க போறேன். எல்லா ஏற்பாடு பண்ணியாச்சு. வரேன். பொண்ணு நல்லா இருக்கான்னு கேக்குறியா கற்பகம்? கற்பகம் எல்லாரும் நெரிச்சல் மூட்டுறாங்க, நீயுமா? நீங்க போட்டோ பாக்குறீங்க, நான் போட்டோக்கு பின்னாடி இருக்கிற விலாசத்தை பாக்குறேன். கற்பகம், சாட்சிக்கார கால்ல விழுகிறத விட இந்த விலாசத்தை கண்டுபிடிச்சு சண்டைக்காரங்க கால்ல விழுகிறது மேல் இல்லீங்களா? அக்கா அக்கா, என்னடி? ஒரு மாமா கார்ல வந்தாரு, இந்த லெட்டரை உங்கள்ட்ட கொடுக்க சொன்னாரு. வணக்கம், என் பெயர் ராம்குமார். உங்களுக்காக நிச்சயம் செய்யப்பட்டிருக்கும் ஜஸ்டிஸின் மகன். உங்களுடன் அவசரமாக பேச வேண்டியிருப்பதால் உங்கள் ஊர் கோயில் மண்டபத்தில் என்னை சந்திக்கவும். மிஸ்டர் ராம்குமார், என் பேர் அருண். இவதான் உங்களுக்காக நிச்சயம் செய்யப்பட்டிருக்கிற பாமா. உங்க முன்னாடியே நான் இவ கூட இப்படி நிக்கிறேன்னா நான் யாருங்கிறத நீங்க புரிஞ்சுகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன 2ஆம் தரமா உங்க தலையில கட்டி வைக்க எங்க சித்தி சதி செய்யறாங்க. ஆனா என்னையும் இவரையும் எங்க சித்தி இல்ல, இந்த தெய்வத்தாலையும் கூட பிரிக்க முடியாது. எனக்கு அருண், அவருக்கு நான். உங்களுக்கும் இவளுக்கும் வெள்ளிக்கிழமை நடக்க போற நிச்சயதார்த்தம் ஒரு சடங்குதான். ஆனா கல்யாணம் நடக்காது. என்ன, அதுக்கு முன்னாடியே இந்த ஊரை விட்டே ஓடி பெறதா முடிவு பண்ணியிருக்கோம். இது இவ வயித்துல வளர்ற எங்க குழந்தை மேல சத்தியம். 14 வருஷமா பர்மனன்ட் லைசன்ஸ் வச்சிருக்கிற எங்களுக்கு குழந்தையே பிறக்கல. ஆனா வெறும் எல் லைசன்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே வயித்துல குழந்தை வளருது. வாட் a pity, what a pity. It's all right. Look, Miss Bama, உங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்காக நான் இங்க வரல. ஒத்துமையா இருக்கிற என்னையும் மனைவியும் பிரிச்சிடாதீங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிடத்தான் இங்க வந்தேன். நல்ல வேளை அந்த சிரமத்தை கூட நீங்க எனக்கு வைக்கல. மாமா, என்ன உன் அண்ணனா நினைச்சுக்க. மிஸ் அருண், அதான் அண்ணனா நினைச்சுக்கங்கன்னு சொல்லிட்டேனே, கைய மேல இருந்து எடுக்கிறது. தட்ஸ் பெட்டர். பெரியவங்க நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிக்கட்டும், கல்யாணத்துக்கு தேதி குறிக்கட்டும். ஆனா சின்னவங்க நாம 3 பேரும் சேர்ந்து ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக்குவோம். கல்யாண தேதி அன்னைக்கு மணவரையில பாமா, அவ கைய பிடிக்க அவ பக்கத்துல அருண், இவங்களை ஆசீர்வாதம் பண்ண எதிர்த்த மாதிரி ராம்குமார். பரவாயில்லையே, பிபி நார்மலா தான் இருக்கு. டாக்டர், ரத்த ஓட்டமே மனுஷனோட மனநிலையை பொறுத்தது. நாம பதட்டமா இருக்கும் போது அது ஃபாஸ்டா ஓடுது, அது ஹை பிபி. அதுவே நாம கவலையா இருக்கும் போது அந்த ரத்தம் மெதுவா ஓடுது, அது லோ பிபி. என்ன சொல்றீங்க? அனாவசியமா என் ப்ரொஃபஷன்ல தலையிடுறீங்க. அவசியம் ஏற்பட்டா இந்த ஜஸ்டிஸ் டாக்டர் தொழிலையும் பார்ப்போம். அது இருக்கட்டும், டிஸ்பென்சரிக்கு எப்ப வர போறீங்க? சுகரையும் செக் பண்ணுவோம்.
வேண்டாம். 1.5 டன் சுகர் அடுத்த வருஷம் இந்த வீட்டுல வந்து குதிக்க போகுதியா? அப்புறம் என்னோட சுகர் பிபி இதெல்லாம் இருந்தெல்லாம் தெரியாம ஓடி போயிடும். அப்புறம் உங்க வேலையும் காலி. என்ன சொல்றீங்க? இந்த ஜஸ்டிஸ் வீட்டுல பேரம் பிறக்க போறாயா? என்னையா முழிக்கிற? என் பையன் 2ஆம் கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டான். பொண்ணும் பார்த்தாச்சு. சாயங்காலம் பாக்கத்துல மாத்த போறோம். முடிஞ்சா வருது. உங்க முதல் மருமக அவளும் இந்த வீட்டுல தான் இருப்பா. இப்போ கல்யாணம் நடக்கிற வரைக்கும் அவ இந்த வீட்டுல இருந்தா மனசு கஷ்டப்படுமேங்கிறதுக்காக நாங்க தான் அவ தங்க வீட்டுல போய் இருக்க சொன்னோம். டாக்டர், அது என்னோட லா புக். சோ ஜஸ்டிஸ் வீட் இல்ல இப்ப டாக்டர் கையில இருக்கு. படிச்சுடுத்துறேனே. உங்களுக்கு எதுக்கு லா புக்? அவசியம் ஏற்பட்டா இந்த டாக்டர் ஜஸ்டிஸ் தொழிலையும் பார்ப்பான்.